எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கடமாவள தொழிலுக்கு தான் போய் கடலுக்கு போய்ட்டு வந்திருந்தோம். இன்றைக்கி நம்ம வலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மீன் ஒன்று வந்தது. அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா, இங்கே நாங்கள் சென்னை ஈசிஆர் சைடில் திமிலை மீன் சொல்லிட்டு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ரேன்னு சொல்கிறாங்க. இந்த திமிலை மீனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இது டேஞ்சரான மீன். எதுக்காக இது டேஞ்சரான மீன் சொல்கிறேன்னா, இந்த மீனை வந்து தொட்டால் போதும் பயங்கரமான ஷாக் அடிக்கும். இந்த மீன்லாம் வலையில் வந்தாலே நாங்கள் மீனவரே பார்த்து தான் எடுப்போம். ஏன்னா இது வந்து உயிரோடு இருக்கும்போது வலையிலேருந்து எடுக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஷாக் அடிக்கும். இந்த மீன் இறந்ததுக்கப்புறம் தான் எங்களாலேயே கையில் பிடிக்க முடியும். ஏன்னா இந்த மீன் வந்து பயங்கரமாக ஷாக் அடிக்கும். இந்த மீன்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துட்டு கூட இருக்க முடியாது. ஏன்னா இந்த மீன் 1 2 தான் அற்புதமாக நாங்கள் வலையில் வரோம். வந்தாலே நாங்கள் வீட்டுக்கு வந்து புட்டுக்கு கற்றுப்போம். இன்றைக்கி இந்த மீனை தான் க்ளீன் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு புட்டு வைக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம் வாங்க. செத்து போனதுனால தான் நம்மளால் கையில் போட்டு க்ளீன் பண்ண முடியுது. ஃபஸ்ட்டு இந்த மீனை வந்து தோல்லாம் உரிச்சிட்டு அதோடய குடல்லாம் எடுத்துடணும். அப்போ தான் வந்து நம்ம வீட்டில் போய்ட்டு அவிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம அதை சதை மட்டும் தனியாக வரும். ஃபஸ்ட்டு இந்த குடலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம இங்கே கடல் தண்ணியில் ஃபஸ்ட்டு நம்ம அலசிடுவோம். ஏன்னா வந்து இங்கே சின்ன சின்ன மண் இருந்தால் அந்த கடல் தண்ணியிலேயே வந்து ஈஸியாக வந்து ஃபில்ட்ராகி போயிடும். நம்ம வீட்டுக்கு போய்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதில் மண் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணாலும் அதோட சதையில் வந்து மண் ஒட்டிக்கும். நீங்கள் க்ளீன் பண்ணாலும் போகவே போகாது, எத்தனை வாட்டி அலசினாலும். அதே நம்ம கடல் தண்ணியில் போய் க்ளீன் பண்ணிட்டோன்னா அதோடய ப்ரெஷர்னால் வந்து மண் வந்து ஒரு 90% மண் போயிடும். நம்ம வீட்டுக்கு போய்ட்டு 1 2 அலசிட்டு நம்ம வந்து அவிக்க வேண்டியதான். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து இது புரியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 திமிலை மீன் தான் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி நம்ம புட்டு வைக்க போகிறோம். ஏன்னா திமிலை சைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு 1/2 கிலோலேருந்து ஒரு 3/4 கிலோ அந்த மாதிரி சைஸ் தான் இன்றைக்கி திமிலை மீன் கிடச்சிட்டு இருந்தது. அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு 100 கிராம் தான் அதோடய ஃப்ளஷ் இருக்கும். அதை தான் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி நம்ம புட்டு வைக்க போகிறோம். வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எப்படி நாங்கள் திமிலை மீனை புட்டு வைக்கிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நம்ம கடல்லேருந்து அலசிட்டு வந்த மீனை வீட்டில் 1 வாட்டி 2 வாட்டி நல்லா அலசணும். ஏன்னா அந்த சதையெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கருப்பு கலர் மண் ஒட்டி இருக்கும். இல்லைனா அதை சாப்பிடும் போது நம்ம அந்த புட்டில் வந்து மண் தட்டும். அதனால் நான் 1 வாட்டிலேருந்து 2 வாட்டி நல்லா அலசி தான் வந்து நம்ம அவிக்க போடணுமே. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்களேன், ஒரு சிக்கனை தோல் உரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது நீங்கள் வாய்ப்பு கிடச்சா இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு வாட்டி சமைச்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அவிக்கும் போது தண்ணியில் போட்டு அவிக்காதீங்க. ஏன்னா அதில் வந்து இந்த சதையில் ஃபுல்லாக தண்ணி ஏறிடும். அதனால் டேஸ்ட்டு சுத்தமாக இருக்காது. இதே நீங்கள் இட்லி குண்டாலாம் போட்டு அவிச்சிங்கன்னா அதோட ஆவிலே வந்து இந்த திமிலை வந்து வெந்துடும். தண்ணிலாம் எதுவும் பட்டிருக்காது. உங்களுக்கு வந்து இந்த சதையை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு மாறி இருக்காது. திமிலை வந்து இப்போ வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து சூட்டாக எடுக்கக்கூடாது. ஏன்னா சதை வந்து கையில் வராது. நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அப்புறம் எடுப்போம். நம்ம நீங்கள் மீன் சதையை தனியாக பிரிக்கும் போது ஒரு சின்ன ட்ரிக்ஸு, தண்ணி கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா அதை தொட்டு நீங்கள் வந்து அந்த சதையை மட்டும் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இதே நீங்கள் வந்து தண்ணி இல்லாமல் தொடாமல் அப்படி எடுத்திங்கன்னா அந்த முள் அந்த சதை ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது லைட்டாக தண்ணியில் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சதை மட்டும் தனியாக ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. சால்ட்டு தேவையான அளவு, மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கும். சில்லி பவுடர் தேவையான அளவு, இதுதான் ரொம்ப த்ரில்லிங்கான.
மட்டும் கிளறிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து கிளறிட ஒன்று ஒட்டாது, நல்லா அப்படியே பவுடர் மாதிரி ஆகும். திமில மீன் புட்டு, திமில மீன் புட்டு. சாப்பிடுவாங்க. திமில மீன் புட்டு சரியான டேஸ்ட்டு. நம்ம லாஸ்ட் டைம் சமடக்காய் மீன் புட்டை பற்றி வீடியோ போட்டிருந்தோம், அதை விட டேஸ்ட்டாக இருக்குது.